வணக்கம். நாம் இன்று குபேரன் திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்த கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒருமுறை பிருகுமுனிவர் நாராயணனை காண வைகுண்டம் வந்திருந்தார். அவரை வரவேற்காமல் அவமதித்ததாக கூறி பெருமாளின் மார்பில் எட்டி உதைத்தார் பிருகுமுனிவர். அவர் எட்டி உதைத்தும் கோபம் கொள்ளாமல் அவரின் காலினை பிடித்து விட்டார் ஸ்ரீனிவாச பெருமாள். தன்னை உதைத்தவனின் தலையை வீழ்த்தாமல் அவர் காலை பிடித்து கொண்டு இருக்கிறாரே என்று கோபம் கொண்ட மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறி பூலோகத்தில் ஆகாசராசனின் மகளாக வளர்ந்தாள். மகாலட்சுமி இல்லாமல் மகாவிஷ்ணு மிகவும் மனவேதனை அடைந்தார். அதனால் அவரும் பூலோகம் வந்தடைந்தார். வேடன் வடிவத்தில் பெருமாள் ஸ்ரீனிவாசராக வலம் வந்தார். மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தேவியாக மன்னனின் அரண்மனையில் வளர்வதை கண்டார். அவர் மீது காதல் கொண்டார். பத்மாவதி தேவிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளின் மீது காதல் உண்டானது. மன்னனிடம் சென்று பெண் கேட்டார் ஸ்ரீனிவாச பெருமாள். ஆகாசராஜன் பல கோடி சீதனம் தந்தால் மட்டுமே பத்மாவதி தேவியை உனக்கு மனமுடித்து தர இயலும் என்று கூறிவிட்டார். உடனே ஸ்ரீனிவாச பெருமாளும் குபேரனிடம் சென்று 1000 கோடி பொற்காசுகளை கடனாக பெற்றுக்கொண்டார். இப்பொற்காசுகளை பெற ஒரே ஒரு நிபந்தனை விதித்தார் குபேரன். அது என்னவென்றால் கலியுகம் முடியும் வரை இதற்காக வட்டி செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகே அசலை திருப்பி மொத்தமாக தர வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு சம்மதித்தார் ஸ்ரீனிவாச பெருமாள். அதற்காக பத்திரமும் எழுதப்பட்டது. அதனால் இன்றளவும் திருப்பதி பெருமாள் கோயிலின் உண்டியலில் போடப்படும் காணிக்கையானது குபேரனிடம் ஸ்ரீனிவாச பெருமாள் வாங்கிய கடனுக்கான வட்டியாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.